டாக்டர் என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? நத்திங் டூ சீரியஸ். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க போய் பாருங்க. வெண்ணிலா, என் பையனை உன்கிட்ட தத்து கொடுக்கும்போது பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்ன. ஆனா நீ உன் உயிரை கூட பெருசா நினைக்காம இப்படி காப்பாத்திருக்கியே. உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? சாரி வெண்ணிலா. வெண்ணிலா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஏதாவது ஆகணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள விழுந்துட்டா. அப்பாடா, கண்ணை முழிச்சிட்டியா? ஹனிமூனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதே நீதான். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன். சரி, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க போலாம். நாங்க வெளியே இருக்கோம் வெண்ணிலா. பாத்துக்க வருண். இவங்க வேற வாசல்ல இருக்காங்களே. இப்ப நான் எப்படி வருணை மீட் பண்றது? வருண், உனக்கு என்னாச்சு வருண்? யாரோ அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. இப்ப நீ எங்க இருக்க? ஹாஸ்பிடல்ல தான் வருண் இருக்க. எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் வருண். சாரா, இப்ப எப்படி முடியும்? வெளியே அம்மா எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது வருண். நான் உன்னை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் வருண், எப்படியாச்சும் வா. நான் உன்னை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். சரி, வெளியில வெயிட் பண்ணு, நான் வரேன். வருண், என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். உள்ள நெட்வொர்க் சரியா கிடைக்கலம்மா. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டுமாடா? இல்லை பரவாயில்ல, நான் பேசிட்டு வந்துடுறேன். வெண்ணிலா தனியா இருக்கா, பார்த்துக்கோங்க. வாங்க. வாங்க உள்ள. வருண், என்னாச்சுப்பா? வெண்ணிலா, என்னமாச்சு? ஏன் இப்படி தலையில கட்டு போட்டிருக்கீங்க? என்ன ஹனிமூன் போனவங்க தலையில கட்டு போட்டு வந்திருக்காங்க? கௌதம், என்னாச்சுன்னு நீயாவது சொல்லுப்பா. அது சித்தப்பா வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்டா? காரை பார்த்து ஓட்டக்கூடாதா? அவர் கார்லாம் பார்த்து தான் ஓட்டினாரு. இது கார் ஆக்சிடென்ட்ல பட்ட அடி இல்ல. யாரோ வருணை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, அதுல விழுந்த அடி. வருணை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா? அண்ணாமலை, என்ன இதெல்லாம்? ஆமாங்க,
யாரோ அடியாட்கள் அனுப்பி நம்ம வருணை இப்படி பண்ணிட்டாங்க. வருணை காப்பாத்த போனதுல வெண்ணிலாவுக்கு அடிபட்டுருச்சு. இவங்க 2 பேரும் மட்டும் அடிபட்டுருக்கு, வான்மதிக்கும் கௌதமுக்கும் ஒன்றும் ஆகலையே. அப்போ இந்த குள்ள நிறைய தான் அதை வேலை பண்ணிருக்கா. என்ன அண்ணாமலை அடிச்சிட்டாங்கன்னு ஈஸியா சொல்ற? நம்ம பிள்ளைங்க மேல கை வைக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? யாருன்னு தெரியலக்கா. யாரோ வேணும்னே வருணை டார்கெட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டேன். வருண குறி வச்சு அடிக்கிற அளவுக்கு நமக்கு வேற யார் அண்ணாமலை எதிரி? தெரியலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம கூட இருக்கிற யாரோ தான் நமக்கே தெரியாம நம்மள பத்தின தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சாலே நம்ம எதிரிய கண்டுபிடிச்சிடலாம். என்ன இவங்க சொல்றத பார்த்தா நம்ம தான் சஹராவுக்கும் தண்டபாணி பையனுக்கும் ஹெல்ப் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? இதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ரொம்ப யோசிக்கிறா? அப்ப கன்ஃபார்மா ஏற்காடுல இவதான் ஏதோ கதை திரைக்கதை டைரக்ஷன் பண்ணிருக்கா. ஏங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ஏன்பா கௌதம், நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இதை நாங்க பாத்துக்கிறோம். போங்க. வெண்ணிலா, எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன். 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க. போங்கப்பா. இப்ப என்ன பண்றது நம்மள? நம்ம பசங்களை தேடி அவனுங்க ஏற்காடு வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா கண்டிப்பா இதோட முடிஞ்சிடாது. அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. கவலைப்படாதீங்க. என்ன மீறி நம்ம பசங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒருவேளை அவ கூட வாழ்ந்துட்டு என்ன சைடுல கீப்பா வச்சுக்கலாம் நினைக்கிறியோ? நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா சாரா? உனக்கு ஏன் புத்தி இப்படியெல்லாம் போகுது? என்னால எதையுமே நார்மலா யோசிக்கவே முடியல வருண். நீ இல்லாம எதையுமே என்னால யோசிக்க முடியல வருண். என்னால இப்படி இருக்க முடியல வருண். எனக்கு நீ வேணும். நான் உன் கூட தான் இருக்கேன் சாரா. நோ, யூ ஆர் நாட். நீ எப்போ அந்த வெண்ணிலாவை விட்டுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதான் நீ ஏன் கூட இருக்கேன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீ என்னதான் சொன்னாலும் நீ என் கூட இருக்கிறங்கிற ஃபீல் எனக்கு வரவே வராது வருண். இங்க பாரு வருண், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் வருண். சாரா ப்ளீஸ். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நீ இப்ப என்ன ஃபீல்ல இருக்கியோ அதே ஃபீல்ல தான் நானும் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வெண்ணிலா கிட்ட பேசியிருக்கேன். அவ கண்டிப்பா நம்ம லைஃபை விட்டு போயிடுவோம்.